பெரிய சோக்கர்ஸ் வர்சஸ் சின்ன சோக்கர்ஸ் இன் ஐஸ் சிமெண்ட்ஸ் வேர்ல்ட் T20 ஃபைனல் 2024 என்ன நடக்க போது, என்ன நடக்கிறதுக்கு காத்திருக்குது. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 11. என்னடா சோக்கர்ஸ்னு சொல்லி ஆரம்பிக்கிறானேன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்ல போகிற ஸ்டாட்ஸை பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க ரெண்டு டீம்ஸும் சோக்கர்ஸா இல்லையான்னு சொல்லிட்டு. எஸ், பெரிய சோக்கர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 1992 வேர்ல்ட் கப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. 1992 செமிஃபைனல் வெளியேற்றம், 1999 செமிஃபைனல் வெளியேற்றம், 2007 செமிஃபைனல் வெளியேற்றம், 2015 செமிஃபைனல் வெளியேற்றம், 2023 செமிஃபைனல் வெளியேற்றம். இப்படி முக்கியமான சமயங்கள் எல்லாத்துலேயுமே செமிஃபைனல்லையே வெளியேறி வந்திருக்கிறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. வேறஸ் அப்படியே T20 சைடு வந்தோம்னு சொன்னால் 2022 போனோம்னு சொன்னால் 2022 கடைசி ஆட்டத்தை நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிராக ஜெயிச்சிருந்தா நிச்சயமாகவே சவுத் ஆஃப்ரிக்கா செமிஃபைனலுக்கு வந்திருக்கும். அந்த ஆட்டத்தை தோத்ததுனால அவங்க செமிஃபைனலுக்கு வர முடியாமல் போச்சு. 2014 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2014 இந்தியா கிட்ட ஒரு பெரிய ஸ்கோர் அடித்தோம், அதை சேஸ் பண்ண விட்டு தோற்று வெளியே போனாங்க. செமிஃபைனல்ஸ் தான் அதுவும். ஸோ 2012 அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்தது, அதுலேயும் அவங்க ஒரு ஸ்லிம் மார்ஜினில் தோற்று வெளியே போனாங்க. இனாகுரல் எடிஷன் ஆன 2007 ஜெயிக்க வேண்டியதில்லை, 154 அப்படின்ற டார்கெட்டை எதிர்கொள்ளும் போது 127 ரன் அடிச்சா போதும் செமிஃபைனல் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கும்போது வெறும் 116 ரன்னுக்கு சுருண்டாங்க இந்தியாவுக்கிட்ட. ஸோ இதுதான் பெரிய சோக்கர்ஸ் அப்படின்றதுக்கான டேக் கொடுக்க காரணம். சரி, அப்போ ஏன் இந்தியாவுக்கு சின்ன சோக்கர்ஸ்னு டேக் கொடுத்தேன்? 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியுடைய வெற்றிக்கு பிறகு, வெற்றிக்கு முன்னாடியே போயிடலாம். காரணம் என்னென்னா 2008 T20 உலகக்கோப்பை அரையிறுதிக்கு முன்னேறாமல் வெளியேறின சூழல். 2010 அதே, 2012 அதே. எல்லாம் சூப்பர் 8லேயே வெளியேறிட்டாங்க. 2014 ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ஃபைனலில் இலங்கை கிட்ட தோத்தாங்க. 2016 செமிஃபைனல் வந்தாங்க, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட செமிஃபைனலில் தோத்தாங்க. 2021 லீக் ஸ்டேஜஸ் வெளியேற்றம், 2022 செமிஃபைனலில் இங்கிலாந்து கிட்ட தோத்து வெளியேற்றம். அப்படியே ஓடிய வேர்ல்ட் கப் பக்கம் போனோம்னு சொன்னால் 2011 வேர்ல்ட் கப் டைமுக்கு பிறகு 2015 செமிஃபைனல் வெளியேற்றம், 2019 செமிஃபைனல் வெளியேற்றம், 2023 ஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி. அப்படியே WTC பக்கம் போனாலும் அங்கே ஒரு 2 காத்துட்ருக்கு. 2021 மற்றும் 2023 2 WTC டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதுலேயும் கூட ஃபைனலில் முறையே நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து கப்பை பறி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ சின்ன சோக்கர்ஸ்னு இந்தியாவை சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்கிற 2 டீம்ஸ் 2024 T20 வேர்ல்ட் கப்போடைய ஃபைனலிஸ்ட். டீம் காம்போசிஷன் எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்தியாவுக்கே வந்துடுவோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஹித் சர்மா 3 அரை சதங்கள் அடித்து நல்ல ஒரு ஃபார்மை காமிச்சிருந்திருக்காரு. அது செமிஃபைனலில் ஒரு ரெசரக்டிங் இன்னிங்ஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் சூரியகுமார் யாதவ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, ஒரு நல்ல இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ரோஹித் சர்மாவுடைய ரெக்கார்டு அப்படின்றது அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் கொஞ்சம் டிசிமல் ரெக்கார்டு இருக்குது. சில அரை சதங்கள் அடிச்சிருக்கிறாரு, இருந்தாலுமே ஒரு சதம் கூட அடிச்சிருக்காரு T20. பட் அது ஜெயிக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இருந்ததில்லை. கொஞ்சம் டிசிமல் ரெக்கார்டு இருந்திருக்கு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். வேற மேன் அட் தி அதர் அண்ட் கிங் கோலி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டோர்னமெண்ட்டில் மொத்தமாகவே சேர்த்து கிட்டத்தட்ட 8 ஆட்டங்கள் விளையாடி 81 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. ஒரே ஆட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட அடிக்கிற ரன்னை 8 ஆட்டத்தில் சேர்த்து அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் விராட் கோலி. அந்த அளவுக்கு மோசமான ஃபார்ம் காமிச்சிருக்காரு. என்ன ஒரு சின்ன ஆடுதல்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று கொஞ்சம் சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். அவருடைய மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸும் தொடர்ச்சியாக வித்தியாசமாக மாறிட்டே இருந்திருக்கு. மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் கவலை இல்லை. வழக்கம் போல அவர் அவுட் ஆகக்கூடிய நிக் ஆஃப் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இந்த முறையிலையும் அவுட் ஆயிருக்காரு. லைன் அண்ட் பாலை தூக்கி அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருக்காரு. க்ளீன் போல்ட் ஆகியிருக்காரு. வெரைட்டியாக அவுட் ஆயிருக்காரு. இருந்தாலும் ரன்ஸ் அவருடைய பேட்லேருந்து சுத்தமாக வரவே இல்லை. ஹையஸ்ட் ஸ்கோர் 38 அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். ஒட்டுமொத்தமாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான். வேற பந்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட ஒரு 42 ரன்கள், முதல் மேட்ச்ல அயர்லாந்து கிட்ட ஒரு 36 நாட் அவுட். அது தவிர்த்து என்னடா ரன் அடிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா 20 ரன் ஒரு மேட்ச்ல கூட தாண்டலை. வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு கட்டத்தில் இவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இந்தியாவுக்கு இருந்தார் ஒரு 2-3 மேட்ச் முடிவில். அதுக்கு பிறகு அப்படியே சினாரியோ தலைகீழ மாறி போச்சு. பந்த் லைஃப் கொடுத்து ஆடுறாரு, இல்லைன்னா ஆட மாட்டேங்கிறார் அப்படின்ற நிலைமையாக தான் இருக்குது. இவருடைய மோட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் வெரைட்டியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் பந்தையும் டார்கெட் பண்ணுவார்கள். ரைட், சூரியகுமார் யாதவ் முதல் 2 ஆட்டங்கள் மோசமாக இருந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் அரை சதங்கள்லாம் போட்டு கொஞ்சம் கம்பேக் கொடுத்து செமிஃபைனலில் ஒரு முக்கியமான 47 ரன்கள் ஆடி இந்த மாதிரி சில முக்கியமான இன்னிங்ஸ்களை ஆடி இருக்கிறார். போன முறை இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக தோல்வி அடைஞ்ச லீக் ஸ்டேஜஸ் மேட்ச்சில் கூட T20 வேர்ல்ட் கப் 2022 ஸ்கை தான் இந்தியாவுக்காக ஹையஸ்ட் ஸ்கோரர் 68 ரன்கள் அடிச்சு கொடுத்தார். ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷ தொடக்கத்தில் ஸ்கை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஒரு T20 சதமும் அடிச்சிருக்கிறாரு. பவுன்சி கண்டிஷன்ஸில் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருந்திருக்காரு. சூரியகுமார் யாதவ் வர்சஸ் ஸ்லோவர் பால் அப்படின்றது தான் கண்டிப்பாக ஒரு டிபேட்டபிள் பாயிண்டாக இருக்கும். மற்றபடி
ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக ஆடி இருக்கிறார் ஸ்கை. அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேஸையும் ரொம்ப சூப்பராகவே அவருடைய ஓன் ஸ்டைலில் வேற லெவலில் ஆடி இருக்கிறார் ஸ்கை. ஹர்திக் பாண்டியா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரே ஒரு அரை சதம், அது தவிர்த்து பெரிய ரன்ஸ் வித் பேட் அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொன்னாலும் தேவையான நேரங்களில் தேவையான ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்குற வேலையை பாண்டியா ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சிருக்கிறார். வெரி டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித் ஹை ஸ்ட்ரைக் ரேட் எஸ் வெல். ஒரு 170+ ஸ்ட்ரைக் ரேட்டில் டீசெண்டாக ஐபிஎல் ஆடின பாண்டியாவா இப்போ ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குற அளவில் தான் அவருடைய பேட்டிங் இருந்திருக்கு. ஒரு அரை சதமும் வந்திருக்குன்றது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பட் வித் த பாலுக்கு பவுலிங் செக்மெண்ட் பேசும்போது வேற ஜடேஜா சுத்தமாக வித் பேட் பொத்தல் அப்படின்னு சொல்லிடணும். அக்சர் பட்டேல் 1-2 கேமியோஸ் ஆடி கொடுத்துருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர்லெஸ் டாப் ஆர்டரில் லேசாக சின்ன பொத்தல் இருக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் கோலி அண்ட் பந்த். அது தாண்டி வந்தோம்னா மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு நல்ல ஹிட்டிங் ஃபார்மில் இருக்காங்க. சிவம் துபே ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் ஆடினார். அதுக்கு பிறகு ஒன்றும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் இல்லை, பட் ஒரு விதமான இஃபி பேட்சி ஃபார்மில் போயிட்டு இருக்காரு. போன மேட்ச்சில் கூட இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு ஃபர்ஸ்ட் பால் டக்குன்னு சொல்லி அப் டவுன் இறக்கி விட்டாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் பேட்டில் பால் படமாட்டேங்குது. சிவம் துபே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அலாங் சைட் ஜடேஜா இந்த மிடில் ஓவர்ஸ், ஐ மீன் டெத் ஓவர்ஸ். ஸோ வித் த பால் வந்தோன்னா பும்ரா எக்ஸப்ஷனல். ஸ்பியர் ஹெட் நான் தாண்டா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை காட்டியிருக்கிறாரு. 25.4 ஓவர்கள், 2 மேடின்கள், 106 ரன்கள், 14 விக்கெட்டுகள். எக்கானமி 4.2க்கு குறைவாக. அற்புதமான எக்கானமி ரேட், அற்புதமான விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிஸ். கண்டிப்பாக மேட்சுக்கு மேட்ச் 1 அல்லது 2 விக்கெட் நான் எடுத்து தருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்குது. இது வரைக்கும் நடந்திருக்கிற 8 ஆட்டங்களில் ஒட்டுமொத்தமாகவே அவருக்கு 14 விக்கெட் வந்திருக்குன்னும் போது மேட்சுக்கு 2 விக்கெட் கன்ஃபார்ம்பா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. 1.67 விக்கெட்ஸ் பர் மேட்ச் அப்படிங்கிறது 1.75 டு பி ஆனஸ்ட். ஸோ கண்டிப்பாகவே 2 விக்கெட் மேட்சுக்கு கேரண்டி. எக்கானமி ரேட் 5க்கு கீழே கேரண்டி அப்படின்றது கிளியர் கட். ஹர்ஷதீப் சிங் போன மேட்ச் மட்டும்தான் விக்கெட்லெஸ், மற்றபடி மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்து வேற லெவல் ஃபார்மில் சூப்பரான ஃபார்மில் இருந்திருக்கா. கொத்தா விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பாலில் விக்கெட் எடுத்திருக்காரு. முக்கியமான விஷயம் லெஃப்ட் ஆர்ம் சீப்பர்ன்றது ஆட் அட்வான்டேஜ் ஃபார் ஷுர். அவருடைய பேஸும் ஓரளவுக்கு நல்லா கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நல்ல பேஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பவுலராக வரக்கூடிய ஹர்திக் பாண்டியா நிச்சயமாகவே ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். அவர் போடக்கூடிய 1-2 ஓவர்களே 10-15 ரன்னை வாரி கொடுக்குறாரு. பெரும்பாலான மேட்சஸில் அவருடைய பவுலிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சைடில் இருந்திருக்கு. இதுதான் ஐபிஎல் ஆடின ஹர்திக் பாண்டியா அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பவுலிங் இருக்குது. வித் பேட் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் வித் பால் அவருடைய ஏரியா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஜடேஜா விக்கெட்ஸ் காலமில் பெருசாக ஒன்றுமே இல்லை. எக்கனமியும் பெரும்பாலான மேட்சஸில் அடி தான். சின்ன அணிகள் தொடங்கி பெரிய அணிகள், ஆஸ்திரேலியா மாதிரியான அணிகள் வரைக்கும் எல்லா மேட்சஸ்லையும் பெரும்பாலும் அடி வாங்கியே இருந்திருக்கிறாரு ஜடேஜா. பெரிய விக்கெட்ஸ் இல்லை. அது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக மாறுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இதே மாதிரி ஒரு சினாரியோவில் தான் அண்டர் பெர்ஃபார்ம்டு விக்கெட்ஸோட தான் 2023 வேர்ல்ட் கப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக வந்தார். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ஒரு 5 for 34ன்ற ஒரு அட்டகாசமான ஸ்பெல்லை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு போனார். ஸோ நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ஹீரோயிக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அதை அவர் ஆன் ஃபீல்ட் செஞ்சு ஆகணும். குல்தீப் யாதவ் லீக் ஸ்டேஜஸ் முழுக்க பெஞ்சு தான். அதுக்கு பிறகு அவரை டீமுக்குள்ளே கொண்டு வந்தது பிறகு மேட்சுக்கு 2 விக்கெட் பார்க்காம போகிறதே இல்லை. நல்ல எக்கானமி ரேட்டும் கூட. ஹையஸ்ட் எக்கானமி ரேட்டே 8 தான். ஸோ அவர் பாலில் அப்படி அடிக்க ட்ரை பண்ணி 1-2 6 போனாலுமே அதை பற்றி கவலைப்படாமல் தூக்கி போட்டு வேரியேஷன்ஸ் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறத சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறார் குல்தீப். ஸோ அக்சர் பட்டேல் வித் பேட் தேவையான கேமியோஸை தேவையான நேரங்களில் குட்டி குட்டியாக ஆடி கொடுக்குறாரு. ப்ளஸ் வித் பால் தேவையான நேரங்களில் முக்கியமான எக்கானமி ரேட்டில் நல்ல ஸ்பெல்ஸை போட்டு கொடுக்குறாரு. போன மேட்ச்சில் அவர் செஞ்ச சம்பவம் பிரைம் எக்ஸாம்பிள். இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமுடைய டாப் ஆடுற அவருடைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சரிச்சதுன்றது வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அதை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராகவும் செய்வார்னு சொல்லி நம்புவோம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் வெரி மச் ஆன் பேப்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பேட்டிங்லையும் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். வேற சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜஸில் நல்ல ஃபார்மை காட்டிட்டு இருந்தார். ஈசா ஹென்ட்ரிக்ஸ் நாக் அவுட் ஸ்டேஜ் வந்த பிறகு அப்படியே அவர் நாக் அவுட் ஆயிட்டாரு. மோசமான ஃபார்மில் தடுமாறிட்டு இருக்காரு. அவருடைய ஓப்பனிங் பார்ட்னரான குவிண்டன் டிகாக் அப்படியே தலைகீழ லீக் ஸ்டேஜஸில் சிங்கிள் டிஜிட்ஸில் அவுட் ஆகிட்டு இருந்தார். நாக் அவுட்ஸ் வந்த பிறகு அவர் பெரிய ஹிட்டிங்காக நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மார்க்ரம் ஆஸ் யூஷுவல் கன்சிஸ்டன்ட் தேவையான நேரங்களில் தேவையான ரன்கள்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. டேவிட் மில்லர் ஓரிரு ஆட்டங்களில் நல்லாவே கிளிக்காக இருக்கிறாரு. ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அது மோர் தென் இனஃப்னே சொல்லலாம். பட் இந்தியாவுக்கு எதிராக கொஞ்சம் ஆபத்தான வெப்பன் தான் டேவிட் மில்லர். ஹென்ரிக் கிளாசன் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு கூட இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸ்லைட்லி ஆன் த போவர் சைடு அப்படின்னு சொன்னாலுமே அகேன்ஸ்ட் இந்தியா அகேன்ஸ்ட் ஸ்பின் கொஞ்சம் ஆபத்தான வீரர் தான். பேக் ஃபுட்டில் இருந்து சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு வீரர், ரொம்ப ஆபத்தான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்டெப்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு டீம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா பின்னாடி இருக்கிற யான்சனோ மகாராஜா வந்து ஓரளவுக்கு ஹியர் அண்ட் தேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களே ஒழிய பெரிய கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் கிடையாது. ஸோ இவங்களுடைய டாப் 4-5 பேட்டிங் அப்படின்றது இந்த நிலைமையில தான் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரபாடா ஸ்டார்டிங்கில் ஸ்க்ராச் ஆயிருந்தாலும் அவர் போக போக நல்ல ஃபார்மில் வந்திருக்கார். நோர்க்கியா ரைட் ஃப்ரம் பால் 1 அட்டகாசமான பந்து வீச்சுகள், அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸுகள் சொல்லி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரபாடாவும் யான்சனும் தான் முக்கியமான வெப்பன்ஸ்.
அவங்களுக்கு நியூ பால்ல நம்ம விக்கெட் கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமாவே சவுத் ஆப்பிரிக்கா டீமை நம்மளுடைய பேட்டிங்கை வச்சு ஆட்டி படைக்க நிச்சயமா முடியும். ஒன் டவுன்ல வரக்கூடிய நாக்கியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் பேஸ் நல்லா போட்டுட்டு இருக்காரு. யான்சனை பொறுத்த வரைக்கும் யான்சனுக்கு விக்கெட்ஸ் இல்லைனாலும் சில சமயங்களில் முக்கியமான எக்கனாமிக்கல் ஓவர்களை தள்ளி விடுறாரு. ஸோ அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக இவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அட்டகாசமாக ஸ்பெல் போட்டு வாங்கினார். ஸோ வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர் அகேன்ஸ்ட் இந்தியன் டாப் ஆர்டர்ன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இந்தியாவுடைய ஓப்பனர்கள் 2 பேரையுமே ட்ரபிள் பண்ணியிருக்காங்க. வேறஸ் நிறைய ரைட் ஹேண்டர் ப்ரொடக்டிவாக இருக்கிற லைனப்ன்றதுனால கொஞ்சம் ஃபேன்சி பண்ண வாய்ப்பு அதிகம். மகாராஜ் அண்ட் ஷம்சி, மகாராஜை பொறுத்த வரைக்கும் மச் இம்ப்ரூவ்ட் பவுலரா T20 கிரிக்கெட்ல வளம் வந்துட்டு இருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு கண்டிப்பாக இவரை பவர் பிளேல கொண்டு வந்து இந்தியாவுடைய டாப் ஆர்டருக்கு அச்சுறுத்தலை கொடுப்பாங்க. அந்த இடத்த பார்த்துக்க வேண்டியது பந்தும் ஸ்கையும் தான். என்ன பண்ண போறாங்கன்றத லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஷம்சி பாட்மேன் 2 பேருக்கு இடையில ஒரு போரே நடந்துகிட்டு இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ்ல பாட்மேன் ஆட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு சூப்பர் 8ஸ்ல இருந்து ஷம்சி கையில போயிருக்காங்க. இந்தியா எப்படி பேஸ்க்கு பதிலாக ஸ்பின்னுக்கு போனாங்களோ, எப்படி சிராஜுக்கு பதிலாக குல்தீப்புக்கு போனாங்களோ அதே மாதிரி. ஸோ இந்த 2 பேருமே ஆன் பேப்பர் சரி, ஆன் த ஃபீல்டும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஆட்டங்களில் நல்லா பந்து வீசி இருக்கிறாங்க. ஷம்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக அவருடைய ரெக்கார்டு இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பெரிய அளவில் மேட்சஸ் ஆடின மேட்சஸ்லையும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண விடலை. அது முக்கியமான விஷயம். இந்தியா பேட்ஸ்மேன்கள் டேக் ஆன் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியன் பேட்ஸ்மேன் வர்சஸ் ஸ்பின் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்திருக்கு. பார்பேடாஸ் பிச் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பவுலிங்க்கும் சாதகமாக இருக்கும், ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பின் எல்லாருக்குமே அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிச் அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் வெதர் சைடு போனால் தான் கொஞ்சம் டவுட்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மைதானங்களில் இந்த மைதானம் ஒன்று. ஸோ அது இன்னைக்கு ஸ்கெடியூல் டேட்டில் மேட்ச் நடக்கலன்னா ரிசர்வ் டேக் மேட்ச் போகும். ரிசர்வ் டேக் போனால் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து அந்த மொரால் அந்த மொமெண்டம் வந்து ஃபர்ஸ்ட் டேல கெயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மொமெண்டம் டிஸ்டர்ப் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லெட்ஸ் ஹோப் இந்த ஸ்கெடியூல் டேட்லேயே மேட்ச் நடக்கும்னு சொல்லி நம்புவோம். மழை ரெயின் கார்ட் ஸ்டே அவே அந்த மேட்ச் டேக் பிளேஸ் வித் ஃபுல் எனர்ஜி அண்ட் ஃபுல் எம்பசிஸ். ஸோ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 பேருக்குமே முக்கியமான நாக் அவுட் போட்டிகளில் தோத்து இருக்கிற ஒரு பேக்ரவுண்டோட 2 அணிகளும் மோத இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் எந்த அணியுடைய கை ஓங்கி இருக்குன்னு பார்த்தோன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கை நிச்சயமாக ஓங்கி இருக்கிறது. காரணம் இந்தியாவுக்கு லாங் பேட்டிங் லைனப் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு நம்பர் 8 வரைக்கும் நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இந்தியன் டீம் கிட்ட இருக்குது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் 6 பவுலர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. தேவைப்பட்ட சிவம் துபே, ஸோ 7வது ஒரு ஆப்ஷனும் ஓப்பன். ஆனால் இவங்களை சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக 5 பவுலர்ஸ் ஃபுல் பேக்கேஜ் 6 பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு நிலைமையாக தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய பேட்டிங்லையும் ஒரு சில பொத்தல்கள் டாப் ஆர்டரில் இருக்குது. சோஸ் இந்தியன் டீம். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுலர்ஸ் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒன்று குவிண்டன் டி காக், இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு உள்ள ஒரு பிளேயர் ஓவர் த இயர்ஸ். ஐடன் மார்க்ரம் போன வேர்ல்ட் கப்பில் கம்மி ஸ்கோர் அடித்து இந்தியா ஜெயிக்கிறத நோக்கி போகிறதுல கள்ளத்துக்கு போட்டவர். டேவிட் மில்லர் அதே மாதிரி ஆபத்தானவர் இந்தியாவுக்கு எதிராக. கிளாசன். ஸோ இந்த 4 வீரர்கள் மிக ஆபத்தானவர்கள். இவங்கெல்லாம் பார்த்தாதுன்னு ஸ்டப்ஸ் வேற அப்பப்போ பந்து போடுவார். ஸோ மார்க்ரமும் பந்து போடுவார். ஸோ இந்த மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 5+2 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியா 6+1 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வெரி மச் 8+3 அப்படின்னு பார்க்குறோம் இந்தியன் டீமுக்கு. இங்கே 6+5 அப்படின்ற 7+4 கூட வச்சுக்கலாம், ஆன்சர் கூட இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்தியா பேட்டிங்லையும் 2 அணிகளும் பவுலிங்கில் சமமாகவும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் யார் ஜெயிக்க போகிறா, யார் மண்ணை கவ போகிறா அப்படின்றத ஆன் ஃபீல்டில் 20வது அதாவது 2வது இன்னிங்ஸின் 20வது ஓவருடைய கடைசி பந்து தான் வரைக்கும் மேட்ச் போய் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம வரோம். ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி 55-45 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. அந்த எட்ஜ் கொடுக்கறதுக்கு காரணம் இந்தியாவுடைய பேட்டிங். கொஞ்சம் ரீசெண்டாக கன்சிஸ்டன்ஸ் ஆகும். ஒரே பேட்ஸ்மேனை நம்பி இல்லாமல் ஒரு வாரம் நல்லா ஆடி இருக்கிறாங்க கம்ப்ளீட் டீமாக. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்லைட் எட்ஜ் ஃபார் இந்தியா. வேறு சவுத் ஆஃப்ரிக்காவும் சும்மா இட போட முடியாது. கண்டிப்பாக 1992 தொடங்கி அவங்கள துரத்திட்டு இருக்கிற அந்த அன்லக்கை விரட்டி அடிக்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 2011 உலகக்கோப்பை மற்றும் 2013 சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பிறகு ஒரு ICC டிராஃபி கூட ஜெயிக்க முடியாமல் கை கிட்ட வந்து நழுவிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு செனாரியோவை 11 ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றுவதற்கு இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எந்த அணி அதை பற்றி பிடிக்க போகிறது, எந்த அணி மீண்டும் நழுவ விட போகிறது, பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க டு கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க. தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தோள் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.